Start new habit on Wednesday. புதன் முதல் நல்ல பழக்கம். ஹாய், திஸ் இஸ் சோமே. நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறு பழக்கத்தை குறிப்பாக வாரத்தோடைய நடுநாளான புதன்கிழமை என்று நம்ம அந்த விஷயத்தை மேற்கொள்வோம். ஆனால் அதை நீண்ட காலமாக தொடர் நிகழ்வாக வெற்றியை நோக்கி அந்த பழக்கத்தை அன்றாட செயல்களில் ஒன்றாகவே மாற்ற முடியும் என்று சொல்கிறாங்க. குறிப்பாக ஏன் அப்படின்னா அதுவும் புதன்கிழமை என்று சொல்கிறாங்கன்னா புதன்கிழமை தான் நம்ம அழுத்தம் குறைந்து இருக்கும் நம்மளுடைய வேலையின் பால். நம்ம பெரும்பாலும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வேலையில் அதிகபட்சமான விஷயங்களை ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை அந்த காரியங்களை நம்ம செய்து முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுவும் புதிதாக ஒரு பழக்கத்தை நம்ம மேற்கொள்வோம் அப்படின்னா அதற்கு உகந்த நாளாக ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் நம்ம மேற்கொள்வோம். ஆனால் அந்த செயலை நம்ம தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம பெரும்பாலான விஷயங்களை நம்ம முன்னெடுத்து வைத்திருப்போம். இந்தந்த செயலை செய்யலாம் எப்படின்னு. அதற்கு ஏன் அப்படின்னா நம்ம அந்த வேலை நாட்கள் காரணமாக சில விஷயங்களை நம்ம தள்ளி போட்டு வச்சுருப்போம். அதையெல்லாம் விடுமுறை நாளான ஞாயிற்று அன்று நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம சிந்தித்து வைத்திருப்போம். அதன் பொருட்டு நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறு பழக்கம், ஒரு புதிதாக ஒரு கற்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம அடிப்படையாக வைத்திருப்போம். இல்லை அப்படின்னா தினசரி உடற்பயிற்சியை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசித்திருப்போம். ஆனால் இது எல்லாமே நம்மளால் மேற்கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம் என்னென்னா அந்த நாட்களில் இருக்கக்கூடிய பல்வேறு இதர வேலைகள். அந்த இதர வேலைகளோடைய நம்ம புதிதாக அந்த விஷயத்தை சேர்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் நம்மளால் அந்த விஷயத்தை மேற்கொள்ள முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்கிறாங்க. அதற்காக ஒரு புது பழக்கத்தை வாரத்தோட நடுநாளில் நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா அதுவும் இப்போ ஞாயிறு அன்று நம்ம நிறைய விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் அந்த பழக்கத்தை கடைபிடிக்க முடியாமல் போவதற்கான சூழ்நிலை ஏற்படும். இப்போ திங்கட்கிழமை வேலை சார்ந்து மீண்டும் நம்ம செயல்படக்கூடிய ஒரு தன்மையை நோக்கி நம்ம நகரும் தருணத்தில் அந்த நாள் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியாமல் கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இப்போ செவ்வாய்க்கிழமை நம்ம ஒரு இயல்பு நிலைமைக்கு நம்ம திரும்பி இருப்போம். திரும்பவும் வேலை ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் அந்த வேலை அதன் போக்கிலே போயிட்டுருக்கோம். அப்படி போகும்போது அந்த புதன்கிழமை நம்ம புதிதாக கற்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம தயாராக இருக்கும் நம்மளுடைய மூளை. அப்போது ஏன்னா அந்த நாளில் அழுத்தம் பெரிதளவில் இருக்காது, ஓரளவுக்கு குறைந்து இருக்கும். ஏன்னா திரும்ப ஒரு வெள்ளிக்கிழமை வர அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலையிலே இருந்து ஒரு தொழில் சார்ந்துமே ஒரு அழுத்தம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அப்போது நடுநாள், இப்போ வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுநாள் நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நாள் என்று சொல்கிறாங்க. ஏன் அதுவும் இந்த அழுத்தம் குறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு புது பழக்கத்தை நம்ம கற்றுக்கொள்வதற்கு போதுமான காலம் போதுமான நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம்னா ஒரு 5 நிமிடம் அந்த விஷயத்தை நம்ம முயற்சித்தால் போதும். அந்த 5 நிமிடம் தான் ஒரு 50 நிமிடமாக மாறும் காலப்போக்கில். அது பெரிய அளவில் நம்ம தொடர் நிகழ்வால் நம்ம அந்த விஷயத்தை இயல்பாக எளிதாக கற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம நகர்த்தப்படுவோம். அது உடல்நலம், மனநலம், தொழில் வளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது உறவுகளை மேம்படுத்துதல், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களில் அனைத்து விதமான விஷயங்களுக்குமே இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு புது பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு ஆரம்ப படிநிலை, அதுவும் புதன்கிழமை என்று மேற்கொள்ளும் தருணத்தில். இதை என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா இது நம்ம இந்த புதன்கிழமை என்று அழுத்தம் குறைந்திருக்க காரணத்தினால நம்ம இந்த விஷயத்தை மேற்கொள்கிறோம். இரண்டாவது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான ஆய்வில் யார் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா LMFTA சேர்ந்த லிசாச்சென் மற்றும் LCSWவை சேர்ந்த வெல்டிம்ஸே. இந்த இருவருமே பல்வேறு உளவியலாளர்கள் மற்றும் நடத்தை நிபுணர்களிடம் பெற்ற கருத்துக்களின் அடிப்படையில் இந்த விஷயங்களை முன்வைக்கின்றனர். இதன் பொருட்டு இந்த ஒரு விஷயம் உத்வேகம் அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரியான உத்வேகம் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா நம்ம ஒரு புதன்கிழமை அப்புறம் நம்ம ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு பெரிதும் ஒரு டார்கெட்லாம் இருக்காது. அப்போ டார்கெட் இல்லாத அந்த தருணத்தில் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள ஒரு 5 நிமிடம் நம்மளால் ஒதுக்க முடியும். அப்போ 5 நிமிடம் நம்ம ஒதுக்கும் போது அடுத்த நாள் அதே 5 நிமிடத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்வதற்கான சூழல் இருக்கும். நம்ம தினசரி செய்யக்கூடிய அன்றாட செயல்களில் ஒன்றாக சேர்த்து தான் இந்த விஷயத்தை மேற்கொள்ளணும். குறிப்பாக இதை ஒரு புது பழக்கத்தை நம்ம கற்க காலை மற்றும் மாலை ஏதுவாக அமையும் அப்படின்னு உளவியலாளர் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் இவங்க இந்த கருத்தை முன்வைக்கின்றனர்.
இதற்காக நம்ம காலையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் இருக்கும். அன்றாட செயல்கள் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம்ல, காலையில் எழுந்து பல் துலக்கி, அதுக்கப்புறம் வந்து முகம் கழுவி பல் துலக்கி, அதுக்கு அடுத்து வந்து சில காலை கடன்களெல்லாம் முடித்து நம்ம ஒரு தண்ணீர் குடிப்பதாக இருக்கலாம், ஒரு காஃபி குடிப்பதாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து அன்றாட செய்யக்கூடிய ஒரு தினசரி செயல்பாடுகள். இதில் ஒரு சிறு பழக்கத்தை வந்து கூடுதலாக இனிப்பது. அப்போ காலையாக இருக்கிறோம், மாலை வந்து நம்ம தேநீர் அருந்துவதாக இருக்கலாம். இப்போ தேநீர் நேரம் இருக்கும் இல்லையா, அப்போது இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு புது பழக்கத்தை வந்து ஒரு 5 நிமிடம் வந்து இணைத்தால் எப்படி இருக்கும்? வேற ஒரு சிந்தனையை வந்து நம்ம ஏற்படுத்தினோம்னாவே அந்த சிந்தனை வந்து நமக்கு, அதுவும் ஒரு காட்சிப்படுத்துதல் சார்ந்த ஒரு சிந்தனை, ஒரு அஃபர்மேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காட்சிப்படுத்துதல் சார்ந்த சிந்தனையை வந்து நம்ம மேம்படுத்தி கொள்ளும் தருணத்தில் நம்மளால் அந்த விஷயத்தை வந்து ஒரு உத்வேகத்துடன் வந்து செய்ய முடியும் என்று சொல்கிறாங்க. ஏன்னா இரவில் வந்து உறங்கும் முன் வந்து அந்த விஷயத்தை வந்து சிந்தித்து பார்ப்பது, நாளை எந்தெந்த விஷயம் வந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா அதற்கான நேரத்தை வந்து நம்ம செஞ்சால் எப்படி இருக்கும், அதை விட நம்ம ஏற்படுத்தக்கூடிய அந்த பழக்கத்தை, ஒரு நல்ல பழக்கத்தை, ஒரு நல்ல கற்றலை வந்து நம்ம கற்கும் போது எப்படி இருக்கும், நம்மளோட மனநிலை வந்து நம்ம கற்கும் போது என்ன மாதிரி இருக்கணும், அதற்கு கற்பதற்கான நேரத்தை வந்து நம்ம எப்படி தீர்மானிப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சிந்திக்கும் போது அதற்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். அந்த உத்வேகத்துடன் நம்ம அந்த விஷயத்தை இயல்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம தயாராகிடுவோம். ஏன்னா எந்த ஒரு அழுத்தமும் இல்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கற்கும் போது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அதில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு வரும். அப்போது அதில் நம்ம 100% ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நோக்கி நகர மாட்டோம். அந்த விஷயத்தை நம்ம கற்கணும், கற்பதற்கு ஏதுவான சூழலை வந்து மேம்படுத்தணும். அப்போது அதற்கு அதை சோதிக்கக்கூடிய நேரத்தை நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படிங்கிற கட்டத்தை நோக்கி நம்மளுடைய மூளை சிந்தனையை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். அப்போது அந்த பரிசோதிக்கக்கூடிய மனநிலைக்கு நம்ம நகர்த்தப்படுறோம். அந்த மனநிலை தான் நம்ம நீண்ட காலமாக தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை வந்து செய்ய வைக்கும். ஒரு நேர்த்தியாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யணும், எடுத்ததும் வந்து நேர்த்தியாக செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அந்த விஷயத்துக்கு முதல்ல பழக்கப்படுத்தணும். நம்ம பழக்க வழக்கங்களோட ஒன்றாக அந்த செயலை வந்து நம்ம ஏற்படுத்திக்கொள்ளணும். அதற்கு நம்ம ஆரம்பத்தில் அதை தொடர்ச்சியாக வந்து கற்றல் சார்ந்து நம்ம அதில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும். இது எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஒரு நேர்த்தியற்ற ஒரு செயலை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து ஒரு நீண்ட கால ப்ரோக்ரஸ்க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா 60 நாட்கள் வந்து தொடர்ச்சியாக எந்த இடையூறுமின்றி வந்து நாம் அதில் பயணித்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேர்த்தியற்ற கற்றலாக இருந்தாலும் கூட அதில் எடுத்த உடனே திறம்பட செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஒரு 5 நிமிடத்தை ஒதுக்கி தினசரி வாக்கில் அதை கற்றுக்கொண்டு போகணும். எடுத்த உடனே வந்து ஒரு 30 நிமிடம் நான் அதற்காக கற்றுக்கொள்ள ஒதுக்குவேன் என்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஒரு 5 நிமிடமாவது நான் அதில் வந்து ஒரு நீடித்து கவனச்சிதறல் இன்றி என்னால் செயல்பட முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து ஏற்படுத்தினாலே போதும். அது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி நம்ம நீண்ட காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அன்றாட செயல்களில் ஒன்றாகவே மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் என்று சொல்கிறாங்க. அதுக்கு பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து வெற்றி மற்றும் நம்பிக்கை. நம்ம நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை செய்யும் போது நமக்குள்ளேயே நம்பிக்கை பிறந்துடும். அப்போது நம்ம அதை நீடித்து அந்த செயலை வந்து மேற்கொள்வோம். நீடித்து அந்த பழக்கத்தை வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நம்மளால் நகர்த்த முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகர்வோம். ஏன் அப்படின்னா ஒரு நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே நம்ம காணொலியில் பார்த்துருப்போம். அது ஏன் அப்படின்னா நரம்பணுக்களில் இருக்கக்கூடிய முடிச்சுகள் அதிவேகமாக இருக்கும் போது தான் வந்து அந்த முடிச்சுகள் வந்து வலிமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த நரம்பணுக்களில் இருந்து நரம்பு கடத்திகள் மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா வேகமாக தகவல்களை வந்து பரிமாறும். அப்படி பரிமாறக்கூடியது வந்து என்னென்னா காலப்போக்கில் அதீத நுண்ணறிவு என்ற இடத்துக்கு நோக்கி நகர்த்தும். அப்போது தினசரி பழக்கம்தான் அதீத நுண்ணறிவை வந்து மேம்படுத்தி கொடுக்குமே தவிர எடுத்த உடனே ஒரு நாள் மட்டும் இவ்வளோ ஒரு நேரத்தை வந்து ஒரு 30 நிமிடம் ஒரு 3 மணி நேரமெல்லாம் அந்த விஷயத்தை ஒதுக்கி கற்றுக்கொள்வதை விட தினசரி அதை பழக்கப்படுத்தும் போது அதற்கான நரம்பணுக்கள் வந்து சிறப்பாக செயல்படும். அப்போ அதிவேகமாக நுண்ணறிவுடன் செயல்படக்கூடிய தன்மையை வந்து ஏற்படுத்தும். அப்போ ஒவ்வொரு பழக்கமும் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தும். அப்போ மூளையோட வெவ்வேறு பகுதிகள் சிறந்து இயங்கக்கூடிய தன்மையை வந்து இயல்பாக பெறக்கூடியதுனால நம்ம ஒரு மன நிம்மதியை வந்து பெறுவோம். அதன் மூலமாக நமக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே வந்து நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம அந்த விஷயத்தை வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து
நம்ம அடுத்தடுத்து புது புது பழக்கங்களை வந்து கற்றுக்கொண்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை வந்து நமக்கு இயல்பாக பிறந்துடும். அப்போது இன்னொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள நம்ம முழு மனதுடன் தயார் நிலையில் நம்ம இருப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போது ஒரு வெற்றிக்கான ஒரு பாதை கட்டாயம் பிறக்கும். அதை நீண்ட காலமாக நம்ம தொடர் நிகழ்வாக ஒரு விஷயத்தை வந்து கற்கும் போது தான் அப்போது வெற்றி பிறக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். இதற்காக அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, குறிப்பாக அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் சார்ந்த சிந்தனையை வந்து வளர்த்து கொள்வது அவசியம். அதற்கு முதல்ல வந்து குறிப்பாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு நிலை. குறிப்பாக இருத்தல் அப்படின்னா, நான் இன்று வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு மதிய உணவு இடைவேளையின் போது வந்து நான் நடைப்பயிற்சியை வந்து ஒரு 10 நிமிடம் மேற்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சிந்திக்கும் போது, அந்த 10 நிமிட நடைப்பயிற்சி உணவிற்கு பின் வந்து உணவு உண்ட 5 நிமிடத்திற்கு பிறகா, உணவு உண்டதற்கு எத்தனை நிமிடத்திற்கு பிறகு, உணவிற்கு முன் அல்லது உணவிற்கு பின், இப்போ ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் என்னால் அந்த நடைப்பயிற்சியை மேற்கொள்ள முடியாமல் போனால் நான் அந்த நடைப்பயிற்சியை நான் எப்படி மேற்கொள்வது, அதை எந்த மாதிரியான விதத்தில் வந்து அந்த நடைப்பயிற்சியை வந்து நான் மேற்கொள்வேன். அப்போ ஒரு நடைப்பயிற்சி தான், அதுவும் மதிய உணவில் இடைவெளியின் போது மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடைப்பயிற்சி. குறிப்பாக அந்த 10 நிமிடம், அந்த 10 நிமிடமும் எப்படி ஏதேனும் இடையூறு ஏற்பட்ட என்ன மாதிரியான நடவடிக்கையை வந்து நம்ம மேற்கொண்டு அந்த உடற்பயிற்சியை வந்து மேற்கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு திட்டவட்ட கால அட்டவணையை வந்து தயார்படுத்தி வைத்திருக்கணும். இதுதான் குறிப்பாக அந்த விஷயத்தை மேற்கொள்வதற்கான திட்டம் மற்றும் முன் சிந்தனை சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை. இதை பலப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்து இந்த பழக்க வழக்கங்களை வந்து ஒன்றன் மீது ஒன்றாக சேர்த்தல். இப்போது ஒரு பழக்கத்தை வந்து நம்ம வெற்றிகரமாக நம்ம சிறந்து அதில் வந்து செயல்படும் தருணத்தில் நமக்கு நம்பிக்கை வந்துடும். அப்போ கூடுதலாக இன்னொரு பழக்கத்தை நம்மளால் இணைத்து கொள்வதற்கான ஏதுவான சூழல் நம்மிடம் வரும். அதற்கேற்ற சிந்தனையும் நமக்கு பிறக்கும். அப்போது ஒன்றன் மீது ஒன்றாக அந்த விஷயத்தை வந்து எப்படி வந்து மேற்கொள்ளலாம். இதற்காக நடத்தை நிபுணர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் கிளியர் இதுக்காக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஏற்கனவே அன்றாட செயல்களில் ஒரு சில விஷயங்கள் வந்து காலையில் எழுந்ததும் காலை கடன்களாக முடித்து ஒரு காஃபி குடிக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கலாம். இப்போ மதியம் வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானித்து வைத்திருப்பீங்க. அதே மாதிரி தேநீர் அருந்தும் வேலை, இந்த மாதிரி மாலை நேரம், தேநீர் நேரம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் என்னென்ன செயல் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான திட்டமிட்டிருப்பீங்க. இப்போ புதுசாக நீங்கள் ஒரு விஷயத்தை மேற்கொள்கிறீங்கன்னா அந்த நேரத்தை நீங்கள் உகந்ததாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதில் ஒரு 5 நிமிடத்தை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க. அந்த 5 நிமிடம் நீங்கள் ஒரு பேப்பர் படிக்கிறதுக்காக, ஒரு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங்காக நீங்கள் செலவிடுறீங்க அப்படின்னா, அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து காஃபி குடிச்சதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஹெட்லைன்ஸ் வந்து பார்க்குறதா இருக்கலாம். அப்போ அந்த ஹெட்லைன்ஸை பார்க்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் என்னால் வந்து ஒதுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து நீங்கள் ஏற்படுத்தணும். அப்படின்னா ஒரு காஃபி குடிக்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு வந்து நீங்கள் பழக்கப்படுத்தணும். அப்போ அதே மாதிரி தான் அந்த காஃபி குடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அதே நேரத்தில் வந்து நான் நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்து வந்து நான் ஒரு புத்தகம் படிக்கிற ஒரு பழக்கத்தை வந்து நான் ஏற்படுத்திக்கொள்வேன். இன்றைக்கி வந்து என்ன புத்தகம் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை, இந்த புத்தகத்துக்கு அடுத்து இந்த புத்தகம், இந்த மாதிரியான விஷயம். இதுவே தொழில் வளர்ச்சி சார்ந்த ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, அதற்கேற்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ரீசனிங், இந்த மாதிரி விஷயம்னா கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து என்ன மாதிரி இருக்கும், ஒரு இக்கட்டான சூழல் வந்து வரும்போது சிக்கலான நேரத்தில் நம்ம என்ன மாதிரியான சிந்தனைகளை வந்து வேண்டும், அதை எப்படி நம்ம எதிர்கொள்வது, அப்போ பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான ஒரு சூழலை வந்து மேம்படுத்தி கொள்வதற்கான சிந்தனையை வளப்படுத்துவது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதற்கு ஏற்ற மாதிரியான பாட்காஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மேற்கொள்வதன் மூலமாக ஒரு நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் வந்து நம்ம மேற்கொள்ளும் தருணத்தில் தான் நமக்கு நாமே வந்து ஊக்கமளித்து ஒரு உத்வேகத்துடன் நம்மளால் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து தயார் செய்தல், நம்ம என்ன விஷயம் செய்ய போகிறோம், அது எப்போ, எந்த நேரத்தில், இந்த காலத்தில், எந்த விஷயத்திற்கு முன், எந்த விஷயத்துக்கு பின் அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு சரிவர திட்டமிட்டு முன் சிந்தனையின் பால் ஒரு நேர மேலாண்மையின் மூலமாக அந்த விஷயத்தை மேற்கொள்வதற்கான உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி சரிவர திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு சூழலை வந்து தொடர்கற்றலாக அந்த விஷயத்தை வந்து மேற்கொள்ளணும். அதற்கு சரிவர தயார் செய்து திட்டவட்டமாக அந்த விஷயங்களை மேற்கொள்வதற்காக ஏதுவான சூழலை நாம் ஏற்படுத்தி கொள்வது. அடுத்து அதை தொடர்ந்து முன்னேற்றத்தை கண்காணித்து நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு சூழல், நம்ம சுய மதிப்பீடு நம்மை நாமே செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா நம்ம அதில் எந்த அளவுக்கு வந்து கற்றுத்தேறி இருக்கோம்,
அந்த பழக்கத்தை நம்ம சரிவர பின்பற்றி இருக்கோமா? அப்போ சரிவர பின்பற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு வெகுமதி நமக்கு கொடுத்து கொள்ளலாம். நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். நமக்கு நம்ம வந்து ஒரு புகழ்ச்சியை வந்து நம்ம ஏற்படுத்திக்கலாம். இந்த விஷயத்தை நீ வந்து இந்த அளவுக்கு வெற்றிகரமாக செஞ்சுருக்க, அப்போ இதை வந்து நீ ஏதாவது கொண்டாடணும் அப்படின்னா பாட்டை போட்டு ஊரை கொட்டி கொண்டாடணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலில் வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த இந்த விஷயத்தை வந்து பெறுவதற்குள் நம்ம இந்த விஷயங்களை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கையும் வந்து ஏற்படுத்துவது தான் அதுவுமே வந்து வெகுமதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதற்காக நம்ம பெருமளவில் பொருட்செலவில் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போது ஒரு 10 பேஜஸ் உங்களால் அந்த புக்கை வந்து கவர் பண்ண முடிஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. உங்களோட வேலை எல்லாவற்றையும் சேர்த்து அத்துடன் நீங்கள் இந்த ஒரு புக் ரீடிங்கையும் வந்து பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அதில் ஒரு 10 பக்கம் அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் ஒரு 20 பக்கத்தை சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நீங்கள் நகர்த்தப்படுவீர்கள். அப்போது இப்போ இன்றைக்கி 10 புக் நான் வாங்கி இருக்கேன் அப்படின்னா அடுத்து நான் ஒரு இன்னொரு புக் வந்து இதில் இருக்கக்கூடிய இவ்வளோ பேஜஸை கவர் பண்ணால் அடுத்து இன்னொரு புக் வந்து நான் சேர்த்து படிக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து நான் என்னால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தருணம். இதில் இந்த புக் நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஆர்ட் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம கூடுதலாக சேர்த்து வந்து நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த விஷயத்தை நான் நேர்த்தியாக வந்து என்னால் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா நான் இன்னும் பற்பல விஷயங்களை வந்து என்னால் கற்றுக்கொள்ள முடியக்கூடிய ஒரு தன்மையை என்னால் வளப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே நமக்கு ஒரு வெகுமதி தான். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு புதன்கிழமை ஏன் ஒரு நல்ல பழக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அடுத்த காணொலியில் பழக்கங்களை ஒன்றின் மீது ஒன்றாக சேர்ப்பது எப்படி, அந்த ஒன்றின் மீது ஒன்றாக சேர்க்கக்கூடிய பழக்கம் ஏன் அப்படிங்கிறதும் அதை ஏன் அந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்துக்கொண்டு நம்ம கற்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஏன் சொல்கிறாங்க, ஏன் முன்வைக்கிறாங்க, குறிப்பாக இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டிக்கும் இந்த ஹேபிட் ஸ்டாக்கிங்க்கும் என்ன தொடர்பு இருக்குது. அதாவது நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னா நரம்பணுக்களை வந்து வளப்படுத்துவது, குறிப்பாக வலுவூட்டுவது. நேர்மறை வலுவூட்டலுக்கும் இந்த ஹேபிட் ஸ்டாக்கிங்க்கும் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அது தொடர்பாக இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ன செய்கிறது, நம்ம நரம்பணுக்கள் எப்படி நேர்மறை வலுவூட்டலின் காரணமாக குறிப்பாக ஒரு செயலை இயல்பாக செய்ய முடியுது, அதுவும் எளிமையாக அதனால் செய்ய முடியும், அதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.